வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியினுடைய ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க, அதுவும் ரொம்ப தரமான ஒரு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 13 நாளாக இருந்தால் 6ஆம் நம்பர், நம்ம அதை தான் சொன்னோம் 6ஆம் நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு. 6ஆம் நம்பர் தூக்கியிருந்தாங்க சூப்பராக. அதே மாதிரி 7ஆம் நம்பரு சி போர்டில் 0க்கு 7ங்கிற நம்பர் சூப்பராக தூக்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 நாளாக பெண்டிங்கில் இருந்து 2 நம்பருமே எடுத்திருக்காங்க. மற்றபடி எந்த கம்பெனிக்காரங்களும் வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய நம்பர் யாரும் எடுக்கிறதே இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாம் பெண்டிங் தான் இருக்க தவிர எந்த நம்பர் எடுக்கிறது இல்லை. ஆனால் இவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்க. திரும்ப அதான் சொன்னேன், 13 நாளாக இருந்த அந்த நம்பரையும் அதே மாதிரி உங்களுக்கு 19 நாளாக இருந்த 7ஆம் நம்பரையும் தூக்கியிருந்தாங்க. செம்மையாக ஒரு வின்னிங். அதே மாதிரி பி போர்டில் இருந்தது நமக்கு 8 நாளாக இருந்த 3ஆம் நம்பரையும் எடுத்திருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக. சரிங்களா, ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் தான் கொடுத்தாங்க. நம்ம கொடுத்த நம்பர் அழகாக அதே மாதிரி அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 0 கண்டிப்பாக ஆடுவாங்க, 6ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. நம்ம நேற்று கொடுத்துல அதான் சொன்னோம், 6ஆம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரும், வராமல் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி செமையாக ஆடிருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் இவங்க தான் வந்து அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடிக்காங்க. வேறு எந்த கம்பெனிக்காரும் எடுத்து ஆடலை. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, 5ஆம் நம்பர் திரும்ப வச்சுட்டு இருக்கிறாங்களா, 2ஆம் நம்பர் திரும்ப வைக்கிறாங்களா, 7ஆம் நம்பர் திரும்ப வைக்கிறாங்களா, 8ஆம் நம்பர் வந்து நமக்கு அதுவும் நம்ம 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வின்வின் கம்பெனி அக்ஷயா கம்பெனி தான் எடுத்தாங்க. சரிங்களா, அது வின்வின் கம்பெனி எடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு போர்டு தான் தூக்குறாங்க. இந்த மாதிரி 2 போர்டு எந்த கம்பெனிக்காரங்களும் எடுக்கல. அதே மாதிரி இந்த அக்ஷயாவும் இந்த மாதம் எடுத்தாங்களான்னு பார்த்தா இந்த மாதத்தில் வந்து 0.65 எடுத்தாங்க. 6ஆம் நம்பர் மட்டும்தான் எடுத்தாங்க பி போர்டில். சரிங்களா, 6ஆம் நம்பர் மட்டும்தான் எடுத்தாங்க. வேறு எந்த கம்பெனியும் எடுக்கலை, வேறு எதுவும் எடுக்கலை. ஆனால் வந்து நமக்கு கண்டிப்பாக 6ஆம் நம்பர் அவங்களும் ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க. இவங்க ஒரு பெண்டிங் நம்பர், 2 பெண்டிங் நம்பர் எடுத்திருக்காங்க. அதாவது 6ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி 7ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க. 2 நம்பருமே பெண்டிங் நம்பர் தான். 19 நாளாக இருந்து பெண்டிங் நம்பர் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பூராமே பெண்டிங் நம்பரில் 7ஆம் நம்பர் வரவே இல்லை, வந்துருச்சு. சரிங்களா, செம்மையாக எடுத்துருங்க. அதனால் நீங்கள் பெண்டிங் நம்பர் கணக்கு இருந்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக ஸ்ரீசக்தி எப்படி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க, நல்லாவே தெரியும். சரிங்களா, அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிருந்தாங்க, ஒரு சூப்பரான வின்னிங். சரி, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 50-50 குழுக்கள் இருக்குது. 50-50 வந்து நாளைக்கு 99வது குழுக்கள். இதில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இன்றைக்கி வீடியோ ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நாளைக்கு வந்து சி போர்டு 9 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் கொடுத்தது வந்து 362 தான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அது போக போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 50-50 என்னென்னு இருந்துச்சுன்னா 574 இல்லையா, 574 தான் இருந்தாங்க. சரிங்களா, பக்கமாக ஆடினாங்க. 274 ஸ்ரீசக்தி, 574 வந்து இவங்க. சரிங்களா, 574 ஆடிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பர் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 637. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து 99. இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர், எனக்கு இன்றைக்கி வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு 9 நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து 9 நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 99வது ட்ரா கண்டிப்பாக வந்து அதை பேஸாக வச்சு ஆடுறாங்க. கண்டிப்பாக நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அவங்க கணக்கில் எப்படி வருதோ அது அந்த மாதிரி 9 நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு 9 நம்பர். ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து 0.99 சரி, அதுக்கப்புறம் வந்து ஏ போர்டில் 9 நம்பர் வரல. ஆனால் திரும்ப எனக்கு என்னமோ சி போர்டில் தான் 9 நம்பர் 7க்கு 9 அப்படின்னு ஆடுற மாதிரி தெரியுது. அதாவது கணக்கில் சி போர்டில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டில். 9 நம்பர் இல்லைன்னா 2ஆம் நம்பர், 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி 9 நம்பர் வரலைன்னா 2ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் வரலைன்னா 9 நம்பர் வந்துடும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்க, அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பேட்டர்னைஸ் நமக்கு எப்படிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு பேட்டர்ன் வருது பார்த்தீங்களா, நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இங்கே பாருங்கள் 2-2-6-4 இல்லையா. அப்போ 2-6-4னால் அப்போ ஏ போர்டில் 2-6-4க்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்க, 2-6-4. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 3 இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வருது. அதை பேஸை வச்சு நம்ம கொண்டு வரோம். சரிங்களா, 1 3 8. சரிங்களா, அப்போது அது மாதிரி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆடி பாருங்கள், கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரிங்களா, 1 3 8, அதே 1 3 8. சரிங்களா, பி போர்டில் அதே கணக்கில் வருது. அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஏ போர்டில் வந்து 430 அந்த கணக்கு தான். ஏ போர்டு வந்து 4ஆம் நம்பர் வருது. 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 430 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எதிர்பார்த்தோம் நம்ம 4ஆம் நம்பர், பட் வரல, 6ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு நாளைக்கு கண்டிப்பாக 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது வரக்கு. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக இடத்துல வரும், வராமல் போகாது. உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 4 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 6க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அதே மாதிரி இந்த 3 நம்பரும் ஒரே மாதிரி கோர்வதாங்க. 4 6 2 4 6 8 இந்த மாதிரி 3 நம்பரும் ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்படி திரும்ப அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா, 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். 430ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 3 430. அதே மாதிரி 2 6 4 இங்கே இருக்கு இல்லையா, 2 4 6 அந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டர்ன் வைஸாகவும் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 4 6 அப்படிங்கிற நம்பர் வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 5ஆம் நம்பர். எதனால் 5ஆம் நம்பர்னா 530 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே 530 நமக்கு ஏற்கனவே இங்கே ஆடிக்கிறாங்க. 533. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 030. சரிங்களா. இந்த கணக்கு தான் 035. அதே நம்பர் தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே நம்பர் தான் இங்கே மேலேயும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 535 530 அப்படிங்கிற நம்பர் வருது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. மேட்ச் ஆகிரும். ஒரு கண்டினியூவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுக்குறோம். சரிங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5ஆம் நம்பர், அதாவது நம்ம 530 வரணும், இல்லை 430 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 மேலே வந்து 5 2 4 6 4ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி கீழே ஒரு 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 265 264 264 நீங்கள் வந்தாச்சு. 265 வரலாம், இல்லை 264 வரலாம். இந்த 2 நம்பரையும் பேச வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம இங்கே கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது 1 3 8. சரிங்களா. 1 3 8 பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பர் வருது. 8ஆம் நம்பர் 1 3 8 8ஆம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா. பேட்டர்ன்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதை கனெக்ட் பண்ணி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன கொடுக்கணும்னா, அதாவது 2 3 9 2 3 2 அந்த மாதிரி ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒன்று பேட்டர்னில் கம்ப்ளீட் ஆகணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரா நம்பரில் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் 2 நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு இப்போ பி போர்டில் பொறுத்த வரைக்கும் பி போர்டு இன்னொரு நம்பர் 7ஆம் நம்பர். எதனால்னா 7ஆம் நம்பர் எதனால் கொடுக்குறேன்னா 1 3 8 வந்துருச்சு. 1 3 7ன்னு வரணும். 7ஆம் நம்பர் கீழே இருக்கு இல்லையா, 8 தூக்கிட்டு 7 7ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு. 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ஏன்னா 7ஆம் நம்பர் பேசிக்காக வரணும் இன்றைக்கி நமக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணலாம். ஒரு சூப்பரான வின்னிங் தான் வரும். வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 430 530 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 138 சரிங்களா. 138 இங்கே இருக்குது. ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க 138ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 138 கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே 138 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பாருங்கள் 138 வருதா. அதே 138 தான் இங்கேயும் கொடுக்குறோம். சரிங்களா. அதே மாதிரி 137க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் கணக்கில் வச்சுருக்கான இருக்கான்னு பார்த்துங்க. 137க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 133 132 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுங்க அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பர் வரணும்னா 7க்கு 2 கொஞ்சம் பேசிக்காக ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7க்கு 2 உங்களுக்கு கணக்கில் வருதா, பேசிக்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கிறத சொல்கிறேன். சரிங்களா. உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அதுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா. வந்துச்சுன்னா கூட ஒரு அருமையான மெத்தடில் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு நம்பர்னா 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதில் மாற்றம் இல்லை. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 7ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிடும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா கூட ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 50-50 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாளைக்கு வந்து 19/6/2024 அதில் வந்து 99 நாளை. அதே மாதிரி இன்னொரு ட்ரா வந்தால் 100 சரிங்களா. அந்த மாதிரி ஆடும்போது நமக்கு கண்டிப்பாக உங்கள் இந்த ட்ரா நம்பர் அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக ஒரு வின்னிங் வரும். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடினாங்கன்னா பெண்டிங் நம்பரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் பெண்டிங் நம்பரில் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா. பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் 12 நாளாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கிடையாது. 5ஆம் நம்பர் வந்து போர்டு வைஸாக காமிக்குது, பட் பெண்டிங் நம்பர் இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் 7 நாள் தான் பெண்டிங்கு, பட் போர்டு வைஸாக காமிக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் பெண்டிங் நம்பர் கிடையாது. நாளைக்கு பெண்டிங் நம்பரே மேக்ஸிமம் இல்லை. இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர்னால் அதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை. 4ஆம் நம்பர் மட்டும்தான் நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பராக இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு 3ஆம் நம்பர் எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே ஒரு 3ஆம் நம்பர் ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம். கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயே 362 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு
3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது. நாளைய பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே ரொம்பவுமே டவுட் இருக்குது. 2ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரதானமாக நாளைக்கு இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 4ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 2, 3, 4 அப்படின்னு இருக்கும் இல்லையா? இதில் வந்து நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து 5ஆம் நம்பரும் ஆடிடுவாங்க. இதுக்குள்ளே தான் வருது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.